ராம் நாராயண் ராம் சாமியவாதத்தை எப்படி தரிசிக்கலாம்? மனிதன், உயிரினங்கள் அனைத்தும் சமத்துவம் பெறுவதற்கான உரிமையை கொண்டிருக்கின்றன. மனிதன் கூறுகிறான், எனக்கு சகல சக்தியும் உள்ளது, நான் மிக உயர்ந்தவன். இது அவனுடைய சிந்தனை. இன்று மனிதன் சந்திரனை அடைவதற்கும் முடிந்துவிட்டது. ஆனால் பறவைகள் பிறவியிலிருந்தே பறக்கத்து தெரியும். இது அவர்களின் இயற்கை தன்மை. நாய்களுக்கு திருடர்களை பிடிக்கும் அதிசய திறன் இருக்கிறது. வாசனை மூலமாகவே எதிரில் உள்ளவர் திருடனா இல்லையா என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். கடவுள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான குணங்களையும் சமத்துவத்தையும் வழங்கியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தங்களது பணியைச் செய்வதற்கான சக்தி உள்ளது. ஏனில் நாம் ஈயை பற்றி பார்ப்போம். அவர்களும் மிகச்சிறந்த வாசனை உணர்வு திறனை கொண்டுள்ளனர். படைப்பு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்தனியான சிறப்புகளை கொடுத்துள்ளது. திரு பால பிரம்மச்சாரி அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்றும் அனைவரும் சமமான சக்தியை கொண்டுள்ளனர் என்றும் கூறுகின்றார். சாமியவாதத்தை திரு பால பிரம்மச்சாரி அவர்கள் தமது சிந்தனைகளில் இப்படி சேர்த்தார். அனைவரையும் நேசியுங்கள், அனைவருக்கும் மரியாதை அளியுங்கள். மனிதன் என்பது நல்லதும் கெட்டதும் இருவகையான செயல்களையும் செய்வதற்கான ஒரே உயிரினமாகும். காற்று, நீர், பூமி ஆகியவை தங்கள் விருப்பப்படி எதையும் செய்ய முடியாது. ஆனால் மனிதனுக்கே அதிகாரம் இருக்கிறது என்பதால் அவனால் முடிகிறது. இயற்கைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மனிதன் முதலில் சிந்தனை செய்கிறான், பிறகு செயல்படைக்கிறான். அவனுக்குள் இரண்டு விதமான எண்ணங்கள் வருகின்றன. ஒன்று அவனது சொந்த சிந்தனை, மற்றொன்று மேலிருந்து வரும் சிந்தனை. இந்த இரண்டிற்கும் நடுவில் விவேகம் வருகிறது. அது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அறிவுறுத்துகிறது. விவேகத்தின் பேச்சை கேட்காத மனிதன் வீழ்ச்சிக்குச் செல்கிறான். மனம் என்பது உடலில் எங்கும் உள்ளது. உடலின் ஒவ்வொரு பகுதியும் மனதுக்கு தகவல் அளிக்கிறது என்ன நடக்கிறது என்பதை. மனம் முடிவு செய்யும் வரை எதுவும் நிகழாது. விவேகம் ஒரு மந்திரி போன்றது. உடலின் அனைத்து உறுப்புகளும் அதன் படைப்படையினர் போன்றவர்கள். வேதம் என்பது ஆகாயத்தை போன்றது. ஆகாயத்தில் உள்ளதெல்லாம் இயற்கையிலும் உள்ளது. அந்த இயற்கை நம்முள்ளும் உள்ளது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் மிளகாய் அல்லது வேப்ப இலை சுவைக்குகிறது. அதன் காரத்தையோ கசப்பை உணர்ந்து அழுகிறது. இதனால்தான் மனிதன் பிறவியிலேயே அறிவுடையவனாக இருப்பது நிரூபிக்கப்படுகிறது. குழந்தை வளர வளர சமுதாயத்தில் வாழும் மூலம் பார்த்து கற்றுக்கொண்டு அதுபோலவே ஆகிறான். குழந்தைகள் ஏதாவது ஒன்றுக்காக சண்டையிடும் என்றால் அவர்களுக்கு சண்டையிட கற்றுத்தந்தது யார்? நாம் எதையாவது செய்கிறோம் என்றால் அது முதலில் மனத்தில் சிந்தனையாக தோன்றுகிறது. பிறகு அந்த சிந்தனையை மனம் பின்பற்றுகிறது. ஆகாயத்தில் நல்லதும் கெட்டதும் இருவிதமான ஒலிகள் இருக்கின்றன. மனிதனும் ராம் நாராயண் ராம் மற்றும் இயற்கையின் ஒரு பகுதியே. இயற்கையே வேதம். பூமியில் எது நடக்கின்றதோ அதுவே வேதம். ஆகவே நீங்கள் அனைவரும் ராம் நாராயண் ராம் செய்ய வேண்டும்.